எப்போதும் வேதத்தை தியானிப்பதனால் கிடைக்கும் பலன். தியானம் பாவத்தின் மேல் வெற்றியை தருகிறது. சங்கீதம் 119:11 கூறுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். தியானம் நம்மை பலப்படுத்துகிறது. ஏசாயா 40:31 கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தியானம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ரோமர் 15:13 கூறுகிறது, பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தியானம் நமக்கு ஆறுதல் தருகிறது. சங்கீதம் 23:4 கூறுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தியானம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. யோவான் 14:27 கூறுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தியானம் நமக்கு வழிகாட்டுகிறது. சங்கீதம் 32:8 கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தியானம் நமக்கு ஞானத்தை தருகிறது. யாக்கோபு 1:5 கூறுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தியானம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. யோவான் 10:28 கூறுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. தியானம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. சங்கீதம் 34:7 கூறுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தியானம் நம் தேவைகளை வழங்குகிறது. பிலிப்பியர் 4:19 கூறுகிறது, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தியானம் நமக்கு வெற்றியை தருகிறது. 1 கொரிந்தியர் 15:57 கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.